மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது அரசியல் களத்தில் தேர்தல் முடிந்த பிறகு அனைவரும் காத்து கொண்டிருப்பது முடிவு என்னவென்று தான். அந்த ரிசல்ட் இப்பொழுது வரப்போகிறது. இன்னும் 2 நாட்களில் தமிழகத்தில் யார் அடுத்த முதலமைச்சர் அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடைத்துவிடும். அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் முதலமைச்சராக வரப்போவது யார் அப்படின்ற கேள்விக்கு இன்னும் கூடிய விரைவில் பதில் கிடைத்துவிடும். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அனைத்து கட்சிகளிலும் இருந்து ஒரு கருத்து கணிப்பாக எடுத்திருக்கிறார்கள். அதில் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் ஒவ்வொரு கட்சிகளை முன்னிலையில் இருக்கிறது என கூறுகிறார்கள். இதனை எப்படி நம்புவது என்றுதான் முடியவில்லை. அதாவது ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா, திமுக முன்னிலையில் இருப்பது போல மற்றொரு தொலைக்காட்சிகளிலும் தாவேக மற்றும் அதிமுக கட்சிகள் முன்னிலையில் இருப்பது போல் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு இருக்கிறது. இது கருத்து கணிப்பா என்று கேட்டீங்கனால் கண்டிப்பாக கிடையாது. அவர்கள் கட்சிகளையே உயர்த்தி பேசுகிறார்கள் அப்படின்றதான் நான் கூறுவேன். ஆகையால் மக்கள் வாக்களித்தது மக்களுக்கு மட்டுமே தெரியும். அதை அனைவருக்கும் தெரிய வரும் நாள் மே 4ஆம் தேதி ரிசல்ட் அன்று தான் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும். ஆகையால் பொறுத்திருந்து காண்போம். இவ்வளவு நாள் காத்துவிட்டோம். இன்னும் 2 நாட்கள், அதாவது இன்றைய தினத்தை ஒட்டி உழைப்பாளர்கள் தினம். உழைப்பாளர் அனைவருக்கும் என் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இதனை அடுத்து மக்களே, இன்னும் 2 நாட்களில் தமிழகத்தில் யார் அடுத்த முதலமைச்சர் அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடைத்துவிடும். ஆகையால் நீங்கள் அனைவரும் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவர்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, என்னத்தான் தாவேக கட்சி வருவதாக நினைத்தார்களும் கண்டிப்பாக திமுக கட்சி அதனை விடாது. ஏனென்றால் திமுக கண்டிப்பாக 132 தொகுதிகள் மேல் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. அப்படி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக திமுக தான் வரும் 5 வருடங்களை ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கலாம். ஆகையால் பொறுத்திருந்து காண்போமே என்ன நடக்கிறது என்று. இதனை அடுத்து அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை மக்களே, வரும் தேர்தலில் உங்களுக்கு பிடித்தவர் யார்? நீங்கள் இவர்களுக்குத்தான் நான் வாக்களித்து என் ஓட்டை நான் இவர்களுக்குத்தான் செய்தேன் அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. ஏனென்றால் நாமும் ஒரு கருத்து கணிப்பை போல் ஒன்று எடுத்து பார்ப்போம். ஓகே மக்கள், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.